வணக்கம். நாம இன்னைக்கு ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்த பார்க்க போறோம். வெளிப்படுத்தின விசேஷம் புத்தகத்தை நீங்க படிச்சிருந்தா, இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனை பேர்கள் அல்லது பட்டங்கள் இருக்குன்னு எப்போவாவது யோசிச்சிருக்கீங்களா? வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். ஆமா, நீங்க சரியா தான் கேட்டீங்க. பைபிளோட கடைசி புத்தகமான வெளிப்படுத்தின விசேஷத்துல இயேசுவுக்கு 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 17 வெவ்வேறு பெயர்களும் பட்டங்களும் இருக்கு. ஒவ்வொன்னும் அவருடைய குணாதிசயத்துல ஒரு தனித்துவமான பக்கத்தை நமக்கு காட்டுது. அப்போ நம்ம மனசுல வர்ற முக்கியமான கேள்வி இதுதான். இந்த 17 பெயர்களும் அவரோட அடையாளம், அவரோட நோக்கம் பத்தி உண்மையில என்னதான் சொல்ல வருது? வாங்க இந்த பெயர்களுக்கு பின்னாடி இருக்கிற ஆழமான அர்த்தங்களை நாம ஒன்னா சேர்ந்து தேடி பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல்ல நம்ம பார்க்க போற குரூப் என்னன்னா, இயேசுவோட உச்சக்கட்ட அதிகாரத்தையும் அவரோட ஆளுமையும் காட்டுற பெயர்கள். இதுல அவரை ஒரு சக்தி வாய்ந்த ராஜாவா நம்ம பார்க்கறோம். இப்போ இந்த ஸ்லைட கொஞ்சம் பாருங்களேன். பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி, ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர். இந்த பட்டங்கள் எல்லாம் என்ன சொல்லுது? உலகத்துல இருக்கிற எல்லா ஆட்சியாளர்களுக்கும் மேல அவருக்கு முழுமையான அதிகாரம் இருக்குன்னு சொல்லுது. அது மட்டும் இல்ல, யூதா கோத்திரத்து சிங்கம் அப்படிங்கிற பேரு அவரோட ராஜரீகத்தையும் யாராலையும் தடுக்க முடியாத பலத்தையும் குறிக்குது. ஒரு சிங்கம் மாதிரி. இந்த பட்டங்கள்லாம் சும்மா பேருக்காக இல்ல, அது அவரோட செயல்களையும் குறிக்குது. ஆதாரம் சொல்ற மாதிரி அவர் எல்லா எதிர்ப்பையும் கடைசியில ஜெயிச்சு ஒரு மாபெரும் வெற்றியாளரா வர்றாரு. அவரோட சக்தியை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாதுங்கிறத இது ரொம்ப அழகா விளக்குது. சரி, இப்ப அடுத்த பகுதிக்கு போலாம். இங்க தான் ஒரு ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு முரண்பாடான விஷயத்தை நாம பார்க்க போறோம். இவ்ளோ சக்தி வாய்ந்த ஒரு சிங்கம் எப்படி ஒரு மென்மையான ஆட்டுக்குட்டியாவும் இருக்க முடியும்? இந்த 2 பெயர்களும் அவரோட பணியோட 2 வேற வேற பக்கங்களை நமக்கு காட்டுது. இந்த ஸ்லைட்ல இருக்கிற இந்த ஒப்பீடு ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, எதிரிகளுக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கிற யூதாவின் சிங்கம், ஆனா அவரோட மக்களுக்கு, அதாவது திருச்சபைக்கு, அவர் தியாகம், அன்பு, மனத்தாழ்மையோட சின்னமா இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஒரே நபர் எப்படி இந்த 2 பாத்திரங்களையும் கொண்டிருக்க முடியும்? அதுதான் இங்க இருக்கிற மையக்கருத்து. தெரியுமா, இந்த ஆட்டுக்குட்டிங்கிற பேரு வெளிப்படுத்தின விசேஷத்துல மட்டுமே 28 தடவைக்கு மேல வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் திருச்சபைக்காக தன்னையே தியாகம் செஞ்சு தன்னோட ரத்தத்தால மக்களை மீட்டாருங்கிறது தான். இது வெறும் தியாகம் இல்ல, இது ஒரு ஆழமான அன்போட வெளிப்பாடு. அதோட நிக்கல, இந்த ஆட்டுக்குட்டி ஒரு மெய்ப்பராகவும் இருக்காரு. அதாவது தியாகம் செஞ்ச அதே நபர் இப்போ தன்னோட மக்களை பாதுகாத்து வழிநடத்தி அவங்களுக்கு ஆறுதலையும் ஜீவனையும் கொடுக்கறாரு. இது அவரோட அக்கறையும் கவனத்தையும் காட்டுது இல்லையா? அடுத்து நம்ம பார்க்க போறது அவரோட குணாதிசயத்தை பத்தி. அதாவது அவரோட பரிபூரண குணத்தையும் நம்பகத்தன்மையும் விவரிக்கிற பெயர்கள். அவரோட வார்த்தைகளும் செயல்களும் ஏன் 100% நம்பகமானதுங்கிறத இந்த பெயர்கள் நமக்கு விளக்கும். நாம எல்லாரும் ஜெபம் முடிஞ்சதும் ஆமேன்னு சொல்லுவோம். ஆனா இங்கே அதுவே இயேசுவுக்கு ஒரு பட்டப்பெயரா இருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அவர் பிதாவோட சித்தத்துக்கு எப்பவுமே முழுசா கீழ்ப்படிஞ்சாரு, ஒரு தடவை கூட மறுக்கல. தேவனுடைய எல்லா திட்டத்துக்கும் அவர்தான் ஒரு முழுமையான ஆம். அப்போ உண்மையுள்ளவர்னா என்ன? ஆதாரம் அதை 3 விஷயமா பிரிக்குது. 1, அவரோட நியாய தீர்ப்பு உண்மையானது. 2, அவரோட நடத்தை உண்மையானது. 3, அவரோட சாட்சி, அதாவது அவரோட வார்த்தைகள் உண்மையானது. இது அவரோட முழுமையான நம்பகத்தன்மையை நமக்கு புரிய வைக்குது. பரிசுத்தர் அப்படிங்கிற பட்டம் அவர் பாவத்தால வர்ற அழிவுக்கு உட்படாதவர்னு சொல்லுது. அவர் மரணத்தையே ஜெயிச்சாரு, அதனால அவர் முற்றிலும் பரிசுத்தரா இருக்காரு. அவரோட உயிர்த்தெழுதல் இதுக்கு ஒரு பெரிய சாட்சி. இப்போ நாம கடைசி பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு பகுதி. இந்த பெயர்கள் அவரோட நித்தியமான உலகளாவிய தன்மையை பத்தி பேசுது. காலம், இடம் எல்லாத்தையும் தாண்டின அவரோட இருப்ப இது விளக்குது. அல்ஃபாவும் ஒமேகாவும், இது கிரேக்க எழுத்துக்களோட முதல் எழுத்து, கடைசி எழுத்து. வெளிப்படுத்தின விசேஷம் எழுதப்பட்ட காலத்துல கிரேக்கம் தான் உலக மொழியா இருந்துச்சு. அதனால இந்த கிரேக்க பட்டத்தை பயன்படுத்துறது மூலமா அவர் யூதர்களுக்கு மட்டும் இல்ல, யூதர் அல்லாதவங்க உட்பட முழு உலகத்துக்கும் ஆரம்பமும் முடிவுமா இருக்காருன்னு சொல்லப்படுது. அடுத்து முந்தினவரும் பிந்தினவரும். இந்த பட்டம் படைப்பின் மேல அவருக்கு இருக்கிற அதிகாரத்தை காட்டுது. அதாவது முதல் பொருள் உருவாக்கப்படுறதுக்கு முன்னாடியும் கடைசி பொருள் அழிஞ்சதுக்கு அப்புறமும் அவர் இருப்பாரு. இதனால முழு படைப்புக்கும் அவர்தான் முழுமையான தேவன். கடைசியா ஆதியும் அந்தமும்ங்கிற பட்டம். இது பழைய ஏற்பாட்டுல வர்ற எபிரேய சிந்தனையோட அடிப்படையில இருக்கு. இது இஸ்ரவேல் மக்கள்கிட்ட தேவன் செஞ்ச உடன்படிக்கையோட ஆரம்பத்தையும் அதோட முடிவையும் குறிக்குது. இது மூலமா அவர் யூத மக்களோட தேவன்கிறது உறுதியாகுது. அவரோட உலகளாவிய அதிகாரம் முழுமையடையுது.
அப்போ இந்த 4 குழுக்களையும் ஒன்றா சேர்த்து பார்க்கும்போது இயேசுவோட ஒரு முழுமையான சித்திரம் நமக்கு கிடைக்குது. அவர் வல்லமையுள்ள ராஜா, தியாகம் செய்யற ஆட்டுக்குட்டி, பரிபூரண குணமுள்ள சாட்சி, இது எல்லாத்துக்கும் மேல அவர் நித்தியமானவர். சரி, இந்த விளக்கத்தோட இறுதியில உங்களுக்கு ஒரு கேள்வி. நாம பார்த்த இந்த பல பெயர்கள்ல உங்களோட தற்போதைய வாழ்க்கைக்கோ இல்ல உங்க புரிதலுக்கோ எந்த பெயர் ரொம்ப நெருக்கமா இருக்கிற மாதிரி நீங்க உணர்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.